அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 30 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ரைஸ் தான், பூண்டு எள்ளெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய்யே இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்திருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதி பச்சை மிளகா அது மட்டும் சேர்த்துறேன். இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வெள்ளை எள்ளு தான் கிடச்சிச்சு, அதனால் வெள்ளை எள்ளு சேர்த்துறேன். நீங்கள் கருப்பு எள்ளுமே சேர்த்திக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த எள்ளு ரொம்ப சிம்பிள் தான், குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நல்லா உப்பு போட்டுக்கலாம். இந்த எள்ளு பூண்டு இதெல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். கடைசியாக நம்ம சாதம் குக் பண்ண சாதத்தை இதில் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்திக்கிறேன். இது இல்லாமையும் நல்லாயிருக்கும், இது போட்டாலும் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் காரம் பாதி பச்சை மிளகா சேர்த்தனால நான் மிளகுத்தூளும் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சில்லி காலிஃப்ளவர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தேவு. குழந்தைங்கள்லாம் இப்போது என்ன சாப்பிட்றாங்க, மிச்சவங்க என்ன கொண்டு வராங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில்லி காலிஃப்ளவரை கொஞ்சம் சுடு தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிட்டேன், ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். மசாலா பார்த்திங்கன்னா வீட்லேயே இருந்தது தான். மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், சீரகத்தூள் இதுவும் சேர்த்திருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு, சோள மாவு இது ரெண்டும் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லெமன் நான் அன்றைக்கி போடல, லெமன் இல்லாதனால லெமன் சேர்த்திக்கலாம். நான் காலிஃப்ளவரை மட்டும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மேரினேட் ஆகணும். இது பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் நல்லா பொரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிரும். நான் அவனுக்கு மட்டும் செஞ்சதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதுதான். பூண்டு எள்ளு போட்டு சாதம், அப்புறம் சில்லி காலிஃப்ளவர். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுதான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போ வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.